வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பத்தி பார்க்க போறோங்க. அதுவும் குறிப்பா இப்பதான் சமீபத்துல துரந்தர் படம் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, சில பேர் பார்க்காம வந்திருப்பீங்க. இந்த அன்னோன் கன்மேன்ஸை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்ப பாகிஸ்தான்ல மறுபடியும் இந்த முக்கியமான இந்தியாவால தேடப்பட்டு வர ஒரு குற்றவாளி, அது மட்டும் இல்லாம யூஎனோட இந்த டெரரிஸ்ட் பட்டியல் இருக்கிற ஒருத்தன் வந்து கொல்லப்பட்டிருக்கான். சோ இந்த சம்பவம் வந்து மறுபடியும் அன்னோன் கன்மேன், அதாவது அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால நடந்திருக்கு. சோ இது யாரு, எந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கான தூதரா இருந்த பாகிஸ்தான் தூதரா இருந்தவர் ஒரு முக்கியமான, இந்தியாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. இதை பத்தியும் நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப சமீபத்துல இந்த துளசி கபாட் அப்படின்றவங்க வந்து இந்த டைரக்டர், இன்டெலிஜென்ஸ் டைரக்டரா இருக்காங்க அமெரிக்கால. சோ அவங்க வந்து இந்த செனட்டர் கமிட்டியில பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. யார் எந்தெந்த நாடுகள், நார்த் கொரியா போன்ற நாடுகள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லும் போது பாகிஸ்தானை பத்தியும் மென்ஷன் பண்ணி அவங்க தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு மர்மமான முறையில வந்து இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கூட அவங்க சோதனைகள் பண்றதுக்கு முயற்சிகள் பண்றாங்க, இதை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ நியூக்ளியர் இருக்கும்போது இந்தியா தான் அவங்களுக்கு ஒரே எதிரியா இருக்கும்போது ஏன் இதெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுந்துச்சு. சோ இந்த கேள்விகளுக்கு பயங்கர சர்ச்சைக்குள்ளாச்சு. நிறைய நாடுகள், அதுவும் குறிப்பா எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. பாகிஸ்தான் வந்து இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் வந்து பயன்படுத்தி வேற ஏதாவது சம்பவங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இஸ்ரேலுக்கு கூட அது வந்து அச்சுறுத்தலா மாறும், இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய எழுந்தது. சோ இதுக்கு இப்ப சமீபத்துல வந்து இந்த இந்தியாவுக்கான ஒரு தூதர் இருக்காங்க, முன்னாள் தூதர் இருக்காரு பாருங்க, அப்துல் பாசிட். சோ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து அழுத்தங்கள் வந்தாலோ, இல்ல அமெரிக்கா வந்து நம்மளோட நியூக்ளியர் வெப்பனை வந்து தாக்குதல் நடத்தணும்னு நினைச்சாலோ, ஏதாவது ஒரு ரிட்டாலியேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம லாஜிக் யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, மத்த அமெரிக்காவையோ இல்ல வேற ஏதாவது இஸ்ரேலையோ நம்ம போய் தாக்க முடியாது. உடனே நம்ம வந்து பாகிஸ்தான் டைரக்டா மும்பையும் வந்து டெல்லியும் மும்பையும் தாக்குதல் நடத்தணும். சோ உடனடியா அந்த ரிட்டாலியேஷன் பண்ணாதான் அமெரிக்கா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ எப்படின்னா, அமெரிக்கா இதை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலோ, இஸ்ரேல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலோ நம்ம அவங்களுக்கு ரிட்டாலியேட் பண்ண முடியாது, உடனே இந்தியா மேல தூக்கி போட்டுருணும் அப்படின்னு எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு கமெண்ட் ஒரு முன்னாள் டிப்ளமேட் வெளிப்படையா அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்றத தெளிவா பார்க்கணும். சோ இது எந்த அளவுக்கு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவா வந்து அவர் யோசிச்சு வச்சிருக்காங்க. சோ இதை விட அன்இமேஜின், நினைச்சு பார்க்க முடியாத திட்டங்கள் கூட அவங்க வச்சிருப்பாங்க. சோ இதுக்கும் இந்தியா தயார் நிலையில இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அதுவும் ஏன்னா வெளிப்படையா வந்து எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, இது வந்து தட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் வி ஹேவ் அப்படின்னு சொல்றாரு, ரிட்டாலியேஷன் லாஜிக்கை வச்சு பார்த்தோம்னா. சோ இது வந்து டெல்லி மும்பை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது பொலிட்டிக்கல் கேபிட்டல், இது வர்த்தக கேபிட்டல், அதான் வந்து டார்கெட்ல வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு. பட் இந்தியா இதை பத்தி எதையும் யோசிக்கல. உங்ககிட்ட வந்து நியூக்ளியர் பண்றதுன்னா எங்க கிட்ட என்ன சும்மாவா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கூறுகட்டத்தனமா ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். பாகிஸ்தான் ஒரு அரசியல் கட்டமைப்பும் சரி, இப்ப இருக்கிற அசிம் முனிரோட குரோத்தும் அப்படிதான் இருக்கு. சோ அதனால ஆப்கானிஸ்தான் டென்ஷன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வெஸ்ட் ஏஷியால இருக்கிற டென்ஷன்ஸ், ஆப்கானிஸ்தானுடனான பிரச்சனைகள், சோ இந்த நேரத்துல வேற ஏதாவது திட்டம் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம், டவுட் எல்லாமே இருக்கு. சோ இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன். இது தொடர்ந்து இப்ப நம்ம இந்த அன்னோன் கன்மேன் மேட்டருக்கு வருவோம். யார் இந்த பிலால் அரிஃப் அப்படின்றவன்? சோ இந்த பிலால் அரிஃப் அப்படின்றவன் இப்ப சமீபத்துல வந்து அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால கொல்லப்பட்டிருக்கான். சோ இவன் வந்து UN டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனான லஷ்கர்-இ தொய்பா அப்படின்ற அமைப்பை சேர்ந்தவன். இது வந்து ஒரு கமாண்டரா செயல்பட்டிருக்கான்னு சொல்லப்படுது. சீனியர் கமாண்டர், நார்மல் கமாண்டர் கூட கிடையாது, சீனியர் கமாண்டரா செயல்பட்டிருக்கான். சோ கரெக்டா மார்ச் 21 இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து கரெக்டா நடந்த உடனே அவனை காப்பாத்துறதுக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போது டிக்ளேர் டெட். சோ இது வந்து ஹையர் ரேங்கிங் கமாண்டரா இவன் இருக்கிறனால இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் ஐடியாலஜி, இந்த தீவிர சிந்தனையை வந்து புகுத்துற ட்ரைனிங்கும் வந்து இவன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து இவன் மோஸ்ட்லி வந்து
குறிப்பா ஃபாலோ பண்றான். இந்த இந்த பயங்கரவாத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் இந்த ராடிக்கல் இஸ்லாமிக் குரூப், குறிப்பா எங்கெங்க குட்டி குட்டியா இருக்கிற அமைப்புகள், இந்த காஷ்மீருக்கு எதிராக இருக்கிற சிந்தனையில இருக்கிற மாணவர்கள், இவங்களை டார்கெட் பண்ணி வந்து இந்த அஜெண்டா வந்து புகுத்துறான்னு சொல்லப்படுது. சோ இது மட்டும் இல்ல, லக்ஷய் தொய்பால இவன் 2005 இருந்து ஒன்றிணைஞ்சு பயணிச்சுட்டு இருந்திருக்கான். ஃபண்ட் ரைஸ் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி வெப்பன்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ஆபரேஷன்ஸ்க்கு அனுப்புறதா இருக்கும், எல்லா வேலைகளுமே இவன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, இந்த சம்பவம் எப்படி இவனை வந்து போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த ரம்ஜான் பிரேயரை ஒட்டி கரெக்டா 2 பேர் திடீர்னு அடையாளம் தெரியாதவங்க வந்து 2 பேர் அந்த பிரேயர் ஏரியாவுக்கு வந்து அவனை பார்த்து சுட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு ஷாட் வந்து க்ளோஸ் ரேஞ்ச்ல இருந்திருக்கு. ஸோ இன்னொரு ஷாட் வந்து குறிப்பா வந்து மறுபடியும் அவன் மேல வந்து கத்தியால குத்துனாங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்படுது. ஸோ லொகேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா மாக்ஸா தாய்பா காம்ப்ளெக்ஸ்ல நடந்திருக்கு. சோ இந்த லொகேஷனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப சமீபத்துல இந்தியா நடத்தின இந்த முர்டேன்ற இடத்துல நடத்தின இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல தான் வந்து அந்த இடத்த தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு, இந்த காம்ப்ளெக்ஸும் இருந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இப்ப சமீபத்துல நிறைய பேர் அந்த வைரல் வீடியோ வந்து சமூக வலைதளங்களை பகிர்ந்திருப்பாங்க. சோ ஒரு பேனிக்ல எல்லா மக்களும் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இது மட்டும் இல்ல, நமக்கு என்ன ஒரு பெரிய ஹெவியான ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்றுக்கல. சோ எந்த ஒரு அமைப்புமே பொறுப்பேற்றுக்கலன்னா கண்டிப்பா இது வந்து என்ன இன்டர்னல் பிரச்சனையாவும் இருந்திருக்கலாம், இல்ல அன்னோன் கன்வென்ஸ் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஏன்னா ஏற்கனவே உள்ளுக்குள்ளேயே ஒரு சில கசப்பான சம்பவங்கள் நடந்தது. குறிப்பா இவனோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு, இல்ல இவன் சொல்ற விஷயங்கள் செட் ஆகல அப்படின்னு லீடர்ஷிப், அதாவது எல்இடிக்குள்ளேயே வந்து சீனியர் லெவல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. சோ அந்த பிரச்சனைகளை ஒட்டி இந்த சம்பவங்கள் நடந்திருக்கலாம். சோ உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே வந்து சில பேர் யோசிச்சிருக்கலாம், பெண்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு, இந்த விஷயங்களை வரக்கூடாது அப்படின்னு ஒரு சில கட்டளைகள் கண்ட்ரோல் பண்ணதா சொல்றாங்க. சோ இப்போதைக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த டீடைலிங் கொடுத்திருக்க விஷயங்களை பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரீ பிளான் இன்டர்னல் ஹிட்டா இருக்கலாமும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குறிப்பா இது சாதாரண ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு யூஎன்ல டெசிக்னேட்டட் பண்ற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்புல இந்தியாவால தேடப்பட்டு வர குற்றவாளிகளும் நிறைய இருக்காங்க. சோ இதையும் அதையும் இந்த டாட்ஸை லிங்க் பண்ணா இதுக்கு நம்ம கரெக்டான பிக்சர் கிடைச்சிருது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. சோ இதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச தகவல். கண்டிப்பா உங்களுக்கு தகவல் பிடிச்சிருக்கும் நம்புறேன். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லலாம், இல்லாட்டி டைரக்டா என்ன மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்றேன். ஜெய்ஹிந்த், பாய்.